ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஹோட்டல் ஸ்டைல் டிஃபன் சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு நாங்கள் பார்க்க போகிறோம். இது இட்லி, தோசை, வடை, பொங்கல் இது எல்லாத்துக்கும் அல்டிமேட்டான காம்பினேஷனாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் தயிர் சாதத்து கூடயும் இதை சேர்த்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இப்போ இந்த டிஃபன் சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு ஹிரா சமையல். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சாம்பார் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பருப்பை வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி 1 கப்பு துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். கூடவே 1/2 கப்பு பைத்தம்பருப்பு எடுத்திருக்கேன். இது ரெண்டையும் சேர்த்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். கூடவே 1 கப்பு பரங்கிக்காய் சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட பூசணிக்காய் இருந்தால் பூசணிக்காய் சேர்த்துக்கலாம். பூசணிக்காயும் இல்லை பரங்கிக்காயும் இல்லை அப்படின்னா பப்பாளி காய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். கூடவே 2 உருளைக்கிழங்கு இது போல் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாம் மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா கொலைய வேகணும், அதனால் ஹை ஃப்ளேமில் 3 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ அந்த பருப்பு வேகிறதுக்குள்ளே நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நான் இன்றைக்கி 3 டீஸ்பூன் முழு மல்லி எடுத்திருக்கேன், 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 15 வரமிளகா, 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் சீரகம். உங்களுக்கு வெந்தயம் அதிகமாக சேர்க்க வேணாம் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் போல் போட்டுக்கோங்க. வெந்தய ஃப்ளேவர் இந்த சாம்பாருக்கு ரொம்ப முக்கியம். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற எல்லா பொருட்களையும் ஒரு பேனில் ஆயில் எதுவும் சேர்க்காமல் இதை நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. மசாலா கரிஞ்சிடக்கூடாது. அப்படி மசாலா கரிஞ்சிருச்சுன்னா சாம்பார் கசப்பு வந்துடும். அதனால் ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இது நல்லா வறுபட்ட பிறகு நல்ல வாசனை வரும். அதுதான் கரெக்டான ஸ்டேஜ். அந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பாத்திரத்தில் ஆற வச்சிடலாம். நல்லா ஆறின பிறகு இதை ஃபைன் பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த சாம்பாருக்கு ஹைலைட் கொடுக்கறதே இந்த மசாலா தான். ஸோ இந்த மசாலாவை ரொம்ப கவனமாக ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம சாம்பார் வச்சிடலாம். அதுக்கு நீங்கள் சாம்பார் வைக்கிறதுக்கான பாத்திரத்தை எடுத்து ஸ்டவ்வில் வச்சுக்கோங்க. இப்போ தான் நீங்கள் நல்லா கவனிக்கணும். நார்மலாக நம்ம தாளிக்கும் போது வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் அப்படி தாளிப்போம். பட் இந்த சாம்பாருக்கு ஃபஸ்ட்டு பச்சை மிளகாவை தாங்க எண்ணெயில் சேர்க்கணும். ஸோ நான் இதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி 3 பச்சை மிளகாவை 2ஆக உடச்சி இதில் சேர்த்துருக்கேன். ஃபஸ்ட்டு பச்சை மிளகாவை போட்டு ஒரு 2 செகண்டுக்கு அப்புறம் தக்காளி சேர்க்கணும். 3 தக்காளி கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன். தக்காளி சேர்த்து ஒரு 5-6 செகண்ட் போல் ஒரு வதக்கின பிறகு சின்ன வெங்காயம் 1 கப்பு போல் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது ஒரு 30 செகண்ட் வதக்கினா போதும், அதுக்கு மேலே வச்சுருக்க வேணாம். அதுக்கப்புறமா ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவு புளி ஊற வச்சு அந்த புளி கரைசலை சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இந்த சாம்பாருக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். அதுக்கப்புறமா 2 கத்திரிக்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணி இது கூட சேர்த்துருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டால் இது கூட கேரட்டும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா இந்த சாம்பாருக்கு தேவையான மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1/4 ஸ்பூனுக்கு கொஞ்சம் கூட சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை ஒரு மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த காய் வேகிறதுக்குள்ளே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா ஹிரா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போது நமக்கு பருப்பு ரெடி ஆகிடுச்சான்னு பார்க்கலாம். 3 விசில் விட்டு பருப்பை வேக வச்சு எடுத்திருக்கேன். இது ப்ரெஷர் ரிலீஸ் ஆன பிறகு நம்ம இதை திறந்து பார்க்கலாம். பாருங்கள், நல்லா பருப்பு குலைவாக வெந்திருக்கு. அதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருந்த மசாலாவையும் இது போல் பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போது நம்ம வேக வச்ச கத்திரிக்காய் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். கத்திரிக்காவை இது போல் புளி தண்ணி கூட வேக வைக்கும்போது நல்லா கரைஞ்சி போகாமல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் புளி கரைசலோடு சேர்த்து வேக வச்சுருக்கேன். இப்போது இது கூட நம்ம வேக வச்ச பருப்பு சேர்த்துடலாம். கூடவே இந்த சாம்பாருக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துடலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அந்த பவுலில் நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கிற மசாலாலேருந்து 4 டீஸ்பூன் மசாலா சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை நல்லா கரைச்சி விட்டு அந்த சாம்பார் கூட சேர்த்துடலாம். எதுக்காக கரைக்கிறோன்னு சொன்னால் கட்டி கட்டியாக ஆகிடும். அதனால் நம்ம கரைச்சிட்டு சாம்பார் கூட சேர்க்கும் போது கட்டி இல்லாமையும் இருக்கும், அதே சமயம் நல்ல வாசனையாகவும் இருக்கும். அதனால தான் நம்ம இந்த மசாலாவில் கடலைப்பருப்பு சேர்த்துருக்கிறதுனால சாம்பார் நல்லா கெட்டியாகும். அதுக்கு ஏற்ற போல் நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க.
உங்களுக்கு காரம் பத்தலைன்னா தாளிக்கும் போது சேர்த்துக்கலாம். எனக்கு காரம் சரியாக இருந்தது, அதனால் நான் தாளிக்கும் போது சேர்க்கலை. மசாலா கரைசலை சேர்த்ததுக்கப்புறம் ஒரு கொதி வந்தால் போதுங்க. அதுக்கு மேலே கொதிக்க வேணாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போது அந்த சாம்பாருக்கு நம்ம ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா 3 வரமிளகாவை நான் இது போல் கிள்ளி எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்து தாளித்து 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கடைசியாக கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து தாளித்து நம்ம சாம்பார் கூட இதை சேர்த்துடலாம். அவ்வளோதாங்க, நல்ல டேஸ்ட்டான சுவையான ஹோட்டல் ஸ்டைல் டிஃபன் சாம்பார் தயாராகிடுச்சிங்க. ஃப்ரெண்ட்ஸ், இனி ஹோட்டல் ஸ்டைல் டிஃபன் சாம்பாரை நீங்களும் உங்கள் வீட்டிலே செஞ்சு அசத்துங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஹிரா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.